ஹாய் அண்ட் ஹலோ மக்களே. எஸ், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? தாடி மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கேன், லைக் ஷேப்பிங் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் மை ஃபாதர் கிஃப்ட் ஆர்கே வென்யூ ஆஃப்டர் ஷேப். என்ன பண்ணணும்னா, இப்படி எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு லைட்டாக தண்ணி விடுற மாதிரி விட்டுட்டு இப்படி டேப் பண்ணிட்டோன்னா ஆஃப்டர் ஷேவுக்கு சில்லுனா. தட் இஸ் த கான்செப்ட். அண்ட் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. யா, ஐ வுட் ரெக்கமெண்ட் ஆர்கே வென்யூவோட ஆஃப்டர் ஷேவ் லோஷன், ஆஃப்டர் ஷேவ் லோஷன், எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசர், அலோவேரா. இது கிட்டத்தட்ட 100 rupees. ட்ராவலிங்காக யூஸ் பண்ணுறது தான். நான் இது அதையும் யூஸ் பண்ணுறேன். And yes, today is 29, I think so. Oh, 29. Oh shit, 29. 29? It's 29 ஆயிடுச்சுங்க. டைம் போகிறதே தெரியல ஆக்சுவலி. 29 தான் அப்படின்னு ஓகே வருது. பட் 29 வச்சுப்போம், கணக்கு தெரியல, பாஸ் பண்ணி தெரிஞ்சால் போச்சு. எஸ் மக்களே, இன்னைக்கு 29 தான். அடுத்த வாரம் வந்து 30ஆம் சேலரி வந்துடும். அண்டு ஃபஸ்ட் அன்றைக்கி எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் இருக்குன்றதுனால நான் வந்து பிஸியாக இருப்பேன். செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து எல்லாம் நாள் பிஸி. 5th அன்றைக்கி லீவு. 5th, 6th திருவண்ணாமலை கூட. அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு வாரம் ஒரு இடத்துக்கு போகலாம். ஏன்னா சம்பளம் வந்துடுச்சு. எஸ் மேன், ஃபுல் அமௌண்ட் வந்து வருது. ஏன்னா இந்த கம்பெனிக்கு வந்து போன மாதம் வந்து எனக்கு ½ month சேலரி தான் கொடுத்தாங்க. ½ month தான் ஜாயின் பண்ணாங்க. அண்ட் இந்த மந்த் வந்து ஃபுல் மந்த் சேலரி இருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு சொல்லும்போது சிரிப்பு. எஸ், என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? துணி துவைச்சி முடிச்சாச்சுங்க. துணி துவைச்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாளைக்கு அதாவது அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் நம்ம போட போகிற ட்ரெஸ்ஸஸ் லைக் ஆஃபீஸ் வேர்ஸ் வந்து எடுத்து வச்சுருப்போம். கேஷுவல் வேர்ஸ் எடுத்து வச்சுட்டு அயர்ன் பண்ணிவிட்டு we are going to get ready for the next week, which is first week of the year. Yes, first week of the year, last week of the year. இந்த வருஷத்தோடைய லாஸ்ட் வீக், நெக்ஸ்ட் இயரோட ஃபஸ்ட் வீக்கு, ரெண்டுமே வந்து ஒரே இது இல்லை. கரெக்ட். லைக் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, சாட்டர்டே சண்டே சாட்டர்டே வந்து லாஸ்ட் இயராக இருக்கும், சண்டே வந்து நெக்ஸ்ட் இயராக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே வாரத்தில் லைக் மண்டே வந்து 2024 அப்படி ஒரு ஜம்ப் எடுத்து வச்சோம்னா டியூஸ்டே வந்து 2025. சும்மா ஜாலியாக இருக்கான். எஸ், ஏன்னா சம்பளம் வருது இல்லை மக்களே, அந்த இதுக்காகவே என்டர்டெய்னிங்காக இருக்கும். அண்ட் எஸ், மைக்கு வாங்க சொல்லிட்டீங்க. வயர்டு மைக் இருக்குது என்கிட்ட. வயர்லெஸ் மைக் தான் வந்து வாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ சம்பளம் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சம்பளம் வந்தாலே நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் வயர்லெஸ் மைக், ட்ரைபாட், வேறு என்ன, நல்ல ரூம் போகும். என் ரூம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல வீடு, ஒரு 1 BHK கூட தேவை. 1 RK ஈக்கட்தங்கல் அந்த மவுண்ட்டில், செயின்ட் தாமஸ் மவுண்ட் அந்த ஏரியாலலாம். ஏன்னா வடபழனிலாம் பயங்கர பிரச்சனையான ஏரியா. நம்மளால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் சென்னையில் நம்ம போய் சர்வை பண்ணுறதுக்கு தான் போயிருக்கோம், சொகுசாக வாழ்கிறதுக்கு போல. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சொகுசாக வாழணும்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சொகுசாக சம்பாதிக்கணும்னா நம்ம திறமையை வளர்த்துக்கணும். திறமையை வளர்க்குறது அந்த டைமிங் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 1 இயரில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய திறமையை நல்லா வளர்த்துட்டு ஃபஸ்ட் இயரே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண அப்படின்னா செகண்ட் இயர் சேலரி வந்து ஒரு 25 to 30% கொடுத்துட்டாங்க. எனக்கு 10% கொடுத்தாலே 30,000 வருது. 20% கொடுத்தா தான் வருதுன்னு நினைக்கிறேன். 20% கொடுத்தா 30,000 வருது. 25% கொடுத்தா 32,000 வரும். 32,000 இருந்தால் நல்ல நிம்மதியான ஒரு வேலையில், நிம்மதியான ஒரு ஒர்க்கில், நிம்மதியான ஒரு ஹாப்பியான ஒரு ஒர்க் ஸ்பேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படுவேன். அது கொடுக்கலனாலும் 2 years ஒர்க் பண்ணி தான் வேறு வழி இல்லைன்ட்டு.
அண்ட் எஸ் நீங்கள் கேட்கலாம் ஏன்டா இது எல்லாத்தையுமே நேற்றே பண்ணிக்கலாமே அப்படின்னு. சாரி, நேற்று ஃபுல்லாக அவைலபிளாக இல்லை. நான் வந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண ஃபுல் டே ஆகிடுச்சு. அதனால் அது என்னென்னு டிஸ்க்ளோஸ் இப்போதைக்கு பண்ண முடியாது. அண்ட் எஸ் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேங்க. லைட் கலர் வந்து நல்லா இல்லை. என் தலைவர் சொல்லிட்டு தலைவரே நல்லா இல்லைன்னாரு. சரி தலைவரே அப்படின்ட்டேன். ஸோ லைட் டார்க் ஒரு செட்டு. நாளைக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, கிளைண்ட் மீட்டிங். ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, லைட்டாக இம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் மட்டும் செல் பண்ணல, நம்ம வந்து நம்மளோட டிசிப்ளினையும் வந்து நம்ம வந்து அங்கே இது பண்ணுறோம். ப்ராடக்ட் நல்லா இருக்கலாம், கிளைண்ட்டுக்கு பிடிச்சிருக்கலாம், நம்ம யோசிக்கலாம். அவங்க இவனே பார்க்க எப்படி இருக்காங்க, அவனுடைய ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கிறதுல. ஸோ அது இருக்குது. ரிச்சான க்ளோத்ஸ் போடணும்னு ஆசை இல்லைங்க. நல்ல க்ளோத்ஸு டீசெண்டாக வேர் பண்ணிட்டு வந்தால் போதும். அண்ட் இந்த டார்க் ஷர்ட்டுக்கு இந்த லைட்டான பேண்ட்டு. என்னன்னா கொஞ்சம் அந்த க்ரீனிஷ் க்ரீனிஷ் கலரில் எடுத்துட்டேன். அப்போ தோணல ஃபார்மல் வேறாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், போடும்போதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. பட் இன்னும் I could just wear colored clothes. அவ்வளோதான்றது வந்து எனக்கு ஃபீல். ஹாப்பி அப்படின்ற மாதிரி இருக்கு. சிங்கிள் பாய்ஸ்க்காக ஒரு வீடியோஸ் வரப்போகுது, மறக்காமல் பாருங்கள். happy. எல்லாரும் என் கூட சேர்ந்து கிளாப் பண்ணுங்க. salary day salary day. salary வர போகுது, சம்பளம் போட போறேன், சம்பளம் போட்டா ஜல்லி தான். சம்பளம் ஏன்டா இப்படி சம்பளத்துக்கு அலையிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். நானே பிச்சை காசுக்கு வந்து வேலை பார்க்குறேன். பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலாக்ஸிங் ஜாப் ஐ குட் எவர் ஹேவ். எல்லாருமே அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. நோ ப்ரோ, நோ. நான் ஒர்க் பண்ணுற வேலை இருக்கிறதுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க். நான் இப்போ ஒர்க் பண்ணுற வேலை சொர்க்கமாக இருக்குது. என்ன ஒரே பிரச்சனை, சென்னையில் சாப்பாடு தான் நல்லா இல்லை. நான் இருக்கிற ஹாஸ்டலுக்கு நிறையா இருக்கும் சாப்பாடு. ஆனால் கேன்டீனில் இருக்கிற சாப்பாடு சில டைம்ஸ் தான் நல்லா இல்லாமல் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயி ஒருத்தர் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுற சொன்னார், கேன்டீன் சாப்பாடே உனக்கு நல்லா இருக்குண்ணா, உன்னெல்லாமே நினச்சி நான் ரொம்ப பாவப்பட்டிருக்கேன், வருத்தப்பட்டிருக்கேன்டா அப்படின்னா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது கேன்டீன் சாப்பாடு நல்லா இல்லையா, எனக்கு அதுவே நல்லா இருந்திருக்குன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். லிட்டில் மவுண்ட்டில் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ் யூ குட் எவர் பி இஸ் லிட்டில் மவுண்ட். யா, நான் உண்மையாக சொல்லுவேன், ரொம்ப அழகான இடம். ஈக்காட்டு தண்டெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நான் சொல்கிறேன் எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி அசைஞ்சிட்டு மைக்கு போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சேலரிக்கு வெயிட் பண்ணுறோம். எஸ், வந்த மணி பாருங்க, சும்மா நான் காசு கரெக்ட் பண்ணுறாங்களான்னு கிடைக்கு. 8000 ரூபாய் ரூம் ரெண்ட்டு, 500 ரூபாய் கரண்ட் சார்ஜஸ், 2000 ரூபாய் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், மொத்தமாக போக மீதி 15,000 தான் இருக்குல்ல. அதில் சிப்ளிங்க்கு பாக்கெட் பண்ணி 2000 காலி, கடன் இஎம்ஐ லோன் 10,000 ரூபாய் காலி, 5,000 ரூபாய் இருக்குது. என்ன பண்ணலாம்? சேர்த்து வைக்க வேணாம், இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டில் போட வேணாம், ஸ்டாக்ஸில் போட இல்லை. என்ன அட்வைஸ் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி ஆகிடுறீங்க? அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக 5,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்.
இந்த மாதிரி கிரிஞ்சு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா தூக்கிடுவேன், இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன். ஸோ லெட்ஸ் see how it goes. பை பாய் மக்களே.